இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல், ஒரு நடிகராக மட்டுமில்லாமல், சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு 4-5 படங்கள்லேயே பார்த்தேன். அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும். எப்போதுமே அவரை வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது. அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார். அவருடைய பெரும் ஆற்றலையும் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது பொய்த்து போகும்போது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு. இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை. இப்படி ஒரு மனிதனின் இழப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமாக நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி. வணக்கம், நான் தவசி ராஜ், ஃபைட் மாஸ்டர். கேப்டன் விஜயகாந்த் சார் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழகத்துக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இன்னைக்கு அவருடைய இந்த இழப்பு நம்ம சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பேர் இழப்பு. ஒரு நடிகராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் மட்டும் இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு சமூக மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர். வாரி வாரி கொடுத்த இந்த உள்ளம், இந்த கைகள் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நிலையில் இருக்குது. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா அவருடைய அந்நியாருக்கு முதல் நன்றி சொல்லணும். அவருடைய இந்த உடல்நிலை இருந்த காலத்தில் ஒரு குழந்தை போல், ஒரு தாயை போல் அவரை பார்த்துக்கினாங்க. இன்றைக்கி அவர் நம்மளை எல்லாம் விட்டு போனது எங்களுக்கெல்லாம் இந்த சினிமாவுக்கெல்லாம் பேர் இழப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வாரி வாரி கொடுத்தவர், எல்லாருக்கும் இந்த சினிமா உலகத்தில் சாப்பாடு போட்டவர். என்னுடைய இத்தனை வருஷ வளர்ச்சிக்கும், என்னுடைய 25 வருஷ வளர்ச்சிக்கு அவர் முழு காரணம் இருந்திருக்கிறாரு. என்னுடைய எல்லா நிலையிலையும் அவர் திரும்பி பார்த்தா அவர் இருக்கிறாரு. நான் இன்றைக்கி ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர் ஆகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு காரணம் அவர் தான். என்னை சினிமாவில் சேர்த்ததுலேருந்து, என் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சதுலேருந்து எல்லாமே அவர் தான். இன்றைக்கி அவர் இல்லாத இந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாக இருக்குது. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மனசே தாளலை. நான் கேப்டன் கூட ஒரு 2-3 படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு படம், அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிப்ஸு தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ அந்த 100 ரூபாய் டிப்ஸு என்கிட்ட கொடுத்தாரு. நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்போ கேப்டன் அவர்கள் சொன்னாங்க, இல்லை தம்பி, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு உதவி ஒன்று சார், அந்த பணத்தில் உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா, அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் பெருசாக இல்லை. அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் அதை லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்தில் தான். வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் மாதத்தில் தான். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருடம் 2023 வருடம் ஒரு தரித்திரம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருடத்தில் நிறையா நடிகர்கள் இறந்துட்டாங்க,
கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு ஆண் அன்னை தெரசா அவர்கள். அவருடைய மறைவு எனக்கு மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக தான் பிளான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவன அந்த குலதெய்வத்தை விட இந்த தெய்வம் தான் எனக்கு பெருசாக தெரிந்தாரு. அவரது ஆத்மா சாந்தி அடையணும். உதாரணத்துக்கு பாருங்க, அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்தா அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கட்டுக்கலங்காத கூட்டம், அவ்வளவு கூட்டம். கேப்டன் சார், உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இங்க இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். கேப்டன், நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களது ஆத்மா சாந்தி அடையணும். உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். கேப்டன், 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 கேப்டன். இந்த சோகமான சூழ்நிலையில நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர், தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய மனிதன், எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ, மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ, அதெல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார், 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார். உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2 கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி, அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதை நாம இன்று சரியான கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம். அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறார். இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிகவுடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுடைய வேண்டுகோள், தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு. ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தவறா போயிடும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர்.
அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம். உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவர்களுடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப தவறா போயிடும். முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். கேப்டனுங்கிற மாபெரும் சகாப்தம் யாரும் மறந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். கேப்டன் நம்ம கூடவே நம்ம குடும்பத்தில் இருப்பதா இன்னும் வரைக்கும் வாழ்வார், எப்பவுமே வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா கேப்டனில் 1990 அவரோட உதவி இயக்குனர் திருமூர்த்திங்கிற ஒரு படத்தில் நான் 100 நாள் அவர் கூட ஒர்க் பண்ண பாக்கியம் பெற்றவனா. கேப்டன் வந்து பயங்கரமாக அப்பயே பயங்கரமான மாசு, மிகப்பெரிய தைரியசாலி. கேப்டன் வந்து ஃபைட் பண்ணும்போது அவரோட ஷோல்டர் கை இறங்கிடும். இறங்கும் போது அவர் டாக்டர்கிட்டே மருத்துவத்தையே போக மாட்டார். அவரே அந்த கையை அப்படியே தூக்கி வச்சு அப்படி நிமித்தும் போது சுற்றி உள்ளவங்களாம் அப்படியே பயங்கரமாக வேடிக்கை பார்க்காம அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி. என்ன அப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ என்ன டைரக்டர் ஆகுன்னு போராடினவர். இன்னைக்கு அந்த கேப்டனோட மறைவு இன்னைக்கு திருவண்ணாமலையிலையோ நம்ம திருப்பதியிலையோ எவ்வளோ கிரௌட் இருக்கோ சாமியை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக கேப்டனுடைய நம்ம குடும்பத்தோட ஒருத்தராக இருக்காரு. கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடையணும். எல்லாருக்கும் நான் கேப்டன் நடித்த பேரரசு படத்தோட டைரக்டர் உதயன். எனக்கு முதல்ல டைரக்ட் பண்ணுற வாய்ப்பை கேப்டன் தான் கொடுத்தாரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல் பட வாய்ப்பு வாங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு மறுபிறவி மாதிரி. எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்தவர் அண்ணன் கேப்டன் தான். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நல்ல உரிமையாக எல்லாத்தையும் பழகிறவர். எனக்கு அந்த மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்தாரு. நான் அவர் படத்தில் காவியத்தில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டராக கிளாப் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தேன். வல்லரசு படத்தில் கோ டைரக்டராக வேலை பார்த்தேன். நம்ம படத்தில் ஒரு கிளாப் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தவன் தானே அப்படின்னு ஒரு மரியாதை குறைவாகவோ எதுவுமே நினைக்கல. கதை பிடிச்ச உடனே எனக்கு டைரக்டராக வாய்ப்பு கொடுத்தாரு. நான் சின்ன கரெக்ஷன் சொன்னாலும் அவ்வளோ பெரிய நடிகர் அதை கேட்டு அதை அப்படியே பண்ணி கொடுத்தாரு. ஒரு டைரக்டர்னா டைரக்டர், அவ்வளோதான் அவரை பொறுத்த வரைக்கும். அதையும் தாண்டி மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு மகாத்மா அவர். அவர் இந்த நிலைமையில பார்ப்பேன் நான் கனவுல நினைக்கல. அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அவரால் வாழ்க்கை அடைந்த 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்கள் சார்பாக இன்னைக்கு இயக்குநராக இருந்து பெரிய அளவில் சாதிச்சு இருக்கிறாங்க. அப்படி அடுத்தவங்களை நம்பிக்கையோட வாய்ப்பு கொடுத்த ஒரு பெரிய தெய்வம் அவர் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ கிடைக்கிறது இந்த தமிழ் சினிமா செஞ்ச பாக்கியம். அப்படிப்பட்டவர் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கொடுத்தாருங்கிறத எல்லாரும் நன்றியோடு நினைச்சு பார்ப்பாங்க. அவருடைய ஆன்மா சாந்தியடை நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சாதனைகள் இப்போதான் இயக்குனர் சொன்னார், 50 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அவரோட படத்தில் நான் நடித்தேன். அதாவது கேப்டன்னா 100 படங்களில் அதே கேமராமேன், அதே காஸ்டியூமர், அதே மேக்கப், எல்லாரும் கூடயும் வந்து நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். கேப்டன் கூட பால் வச்சு விளையாடின்னு இருப்பார், ஸ்டூலில் தான் உட்காருவார். அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த யூனிட்ல எல்லாருக்குமே அதே சாப்பாடு தான். எத்தனை சாதனைகள்! நடிகர் சங்கத்தை கடனிலிருந்து மீட்டினார், பல சாதனைகள் பண்ணார். இன்னைக்கு அவர் இல்லைன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவர் ஆத்மா சாந்தியோடு நான் வேண்டிக்கிறேன். சத்தமாக பேச சொல்கிறேன். சத்தமாக பேசுகிறேன். விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் திரையுலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். மனித நேயத்தினுடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சாரும். ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது
அன்பையும் மனிதநேயத்தையும் போற்றக்கூடியவராக, உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவராக, ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது. அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய, இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய, எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெருந்திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும். காவல்துறையினரிடத்திலே கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் வேதனை அளிக்கிறது. இப்பேற்பட்டவருடைய நிகழ்விலே இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, மாண்புமிகு கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்திலே வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவனடி சாந்தி அடைய வேண்டுமெனவருக்கு வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியான காலையில் கிடைத்த செய்தி. அவர் வாழ்ந்தார், இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொரு சினிமா கலைஞரின் மனதிலும், அவருடைய ரசிகர்கள் மனதிலும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணா எல்லாம் அவரை பார்க்க ரூமுக்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோட நெஞ்சு பாக்கெட்டில் வந்து ஒரு வகுத்தில் ஒரு பாக்கெட் இருந்தது, அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். என்ன புதுசாக வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து எனக்கு அனுப்பிச்சார். இன்னும் எனக்கு அந்த நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் வந்த போஸ்டர் நான் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சு விட்டார். இன்னைக்கு அவர்னால படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்னைக்கு அவர் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்னைக்கு மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையிலும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் அந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்குலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்கும் போது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே இன்னைக்கு அவர் மக்களுக்காகவே வாழ்ந்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. இன்று தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு கருப்பு தினமாகும். ஏனென்றால் தமிழக மக்கள் எல்லாராலும் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட அண்ணன் பிறந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. இன்று ஒரு சாதாரண எந்த பின்புலமும் இல்லாது சினிமாவில் வந்து சாதித்தார் என்பதை நாம் அறிவோம். அதே போன்று அரசியலை பொறுத்தளவிலே தனி ஒருவராக இருந்து சரித்திர சாதனை படைத்தார் என்று எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு அரசியலிலும் சினிமாவில் சாதித்த ஒரே நபர் தமிழகத்தை பொறுத்தால் அவர்தான் என்பதை நாம் அறிவோம். அவரை பொறுத்தால் ஏனென்றால் எம்ஜிஆர் எவ்வாறு ஏழைகளுக்கு இறங்குபவராக இருந்தாரோ, அவரை சென்று பார்ப்பவர்கள் முன்னாது அனுப்புவதில்லை என்று இருந்தாரோ, அதே போன்று விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய படப்பிடிப்பு பொறுத்தல் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு என்று சொல்வார். சாதாரண ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி தன்னோட அமர்ந்து சாப்பிடுவதை விரும்புவர். அந்த அளவுக்கு எவ்வாறு, அதாவது நம்முடைய நடிகர் சங்க கட்டடமானது கடனில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த வல்லவர் இது போன்று. அதே போன்று தமிழை தவிர வேறு எந்த படத்தில் நடிக்காது தமிழையே உயிர் மூச்சாக கொண்டவர்.
அதே போன்று இந்தி எதிர்ப்பு போராட்டம் மட்டுமல்ல, காவிரி பிரச்சனை வந்தபோது மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டியவர் விஜயகாந்த் அவர்கள். அரசியலை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று இருந்த நிலையை மாற்றி மூன்றாவதாக நான் இருக்கிறேன் என்று எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறக்கூடிய அரசியலில் வளர்ந்தவர்கள். ஆகையால் இன்று அவர் இழப்பு என்பது சினிமாவுக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கு மட்டுமல்ல, அவரை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக ஹீரோ இருந்தவர். சினிமாவில் மட்டுமல்ல, தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ இருந்தவர் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எத்தனையோ பேர் ரிஸ்க் எடுக்கிற தயங்குற இந்த சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 56 புதிய இயக்குநர்களை உருவாக்கி இன்னைக்கு பல பேர் பல முன்னணி இயக்குநராக உயர்ந்ததுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அந்த தண்ணீரெல்லாம் அர்ப்பணிப்பே காரணம். கேப்டன் அப்படின்னா ஏதோ கேப்டன் வருவார் 100ஆவது படம் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத மட்டும் அவர் கேப்டன் கூப்பிடல. தன்னை நம்பி வந்தவர்களை வழிகாட்டுற ஒரு முன்னாடி போகிற ஒரு ஆளாக அவர் இருந்ததுனால தான் அவர் எல்லாருமே கேப்டன்னாங்க. அவர் கூட நடித்த ஜென்ரேஷன் சரி, அவரோட நடிக்காத இப்போ ஜென்ரேஷன் சரி, கேப்டனோட நிகழ்வுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்களோட நடித்தவங்க எல்லாமே இப்போ எங்களோட நடிக்கிறாங்க. கேப்டன் எந்த அளவுக்கு உதவி செய்வார், எந்த அளவுக்கு குழந்தை மனம் உள்ளவர், எந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசக்கூடியவருங்கிறது அவங்க சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் கோரிப்பாளையன்னு ஒரு படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். என் பக்கத்து 4 சீட் தள்ளி உட்காந்து அங்கேருந்து வேகமாக என்கிட்ட வந்து, நீங்கள் தான் ரவிமரியாவா, உங்களை நிறைய படங்கள் பார்த்துருக்கோங்க படங்கள், பட் நீங்களாலும் நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையலை, நான் கொஞ்சம் அரசியல் பக்கம் போயிட்டேன், நல்லா பண்ணுறீங்க, கீப் அப் அப்படின்னு அவரே வந்து கை கொடுத்துட்டு போனார். அப்போ தான் அவருடைய இந்த பரந்த உள்ளத்தை நான் அனுபவித்தேன். ஒரு சினிமாவில் உதவி இயக்குனர்கள், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் 2 பேர் தான் 2 கண்ணு. தயாரிப்பாளர் அவர் இருந்து இயக்குனர் தான் சினிமாவின் மூலஸ்தானங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உதவி இயக்குநர்களுக்கு கிட்டத்தட்ட அவருடைய ஆஃபீஸில் குறைஞ்சது 100 பேர் ஒரு ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உதவி இயக்குனர் பசி போக்குனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த காலம் உள்ளவரை, இந்த பூமி உள்ளவரை தமிழர்களால் நேசிக்கப்படுவார். இன்னைக்கு தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவ்வளோ பாசமாக, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாரு. யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். கேப்டன் விஜயகாந்த் சார் எங்கள் சினிமா துறைக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாதர் ஃபிகராக இருந்திருக்காரு. எங்கள் கட்டிடத்தை காப்பாற்றினார். எங்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஃபேமிலியாக அவர் வழி நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பிரதிநிதியாக இருந்தார். இன்றைக்கி அவர் இல்லைன்னு போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசு அவங்க முடிவு பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே நல்லபடியாக ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது, அரசு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது அவங்க கோரிக்கை சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கமும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு சிலை, நடிகர் சங்கம் கட்டிடம் முடிஞ்ச உடனே அவரோட சிலை நடிகர் சங்கத்தில் இருக்கணும் அப்படின்றது நான் கேட்டேன்.